அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில திருமண தடை மிகப்பெரிய சிக்கல். திருமண தடை தான். ஐயா, சொத்து 5000 கோடி வச்சிருக்கிறேங்க, 13 பென்ஸ் கார் வச்சிருக்கிறேன், 43 ஆடி கார் வச்சிருக்கிறேன், 8 வால்வா கார் வச்சிருக்கிறேன், ஆனா பொண்டாட்டி மட்டும் என்கிட்ட இல்லை. இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நமக்கு ஏன் அமையல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன ஆண்மை இல்லையா, இல்லை ஆண் அழகு இல்லையா, உயரம் இல்லையா, கருப்பா இருக்கிறாரா, அதெல்லாம் இல்லை, பண வசதி இல்லை. அவங்களுடைய முன்னோர்களுடைய கர்ம பலன் காரணமாக தான் அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தடையாகுது. ஏன் அதெல்லாம் தடையாகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒரு விதத்துல குறைபாடுகள் வச்சிருப்பாங்க. குலதெய்வ குறைபாடுகள்னா என்னென்னலாம் குலதெய்வ குறைபாடுகள்? நான் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன், அப்பா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிச்சுன்னா உனக்கு ஒரு 101 ரூபா உண்டியல போடுறேன் நான் வேண்டுதல் வச்சிருப்பேன். காலப்போக்கில் நான் அங்கிருந்து துபாய்க்கோ ஃபாரினுக்கோ வெளியில போயிடுறேன் அப்படின்னா அதை மறந்து போயிடும். அங்க இருக்கக்கூடிய வேலையினுடைய பலு, டென்ஷனு, குழப்பம், இதெல்லாம் இப்ப என்ன மறந்து போயிடும். இந்த மறந்து போயிருது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதை ஞாபகப்படுத்த மாட்டேன், அதுக்கான சூழ்நிலை அமையாது, அப்புறம் அந்த வேலை இந்த வேலை டென்ஷன்ல நான் விட்டு போயிடுவேன். இது நாளாக என்ன அப்படின்னா அது ஒரு குறைபாடா இருந்து அப்புறம் எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகும்போது தடையாகும். ஏன்னா எனக்கும் மறந்து போயிருக்கும், இந்த குழந்தைகளுக்கும் அதை பத்தி தெரியாது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா திருமண தடை உண்டாயிரும். இதே சமயத்துல குலதெய்வத்தினுடைய கோபம், அதாவது ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம விசேஷ காலகட்டங்கள்ல நம்ம வீட்டுல தான் இருப்போம், எல்லாரும் இருப்போம், இருந்தாலும் நம்ம போறதுக்கு மனசு வரல, இன்னைக்கு போவேன் இன்னொரு நாளைக்கு போகலான்னு சொல்றது, இல்ல குலதெய்வ கோயில்கள் குடும்பத்தோட எல்லாரும் போலான்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன செய்யும் அப்படின்னா திருமண தடையை உருவாக்கும். இந்த திருமண தடை இல்லை அப்படின்னா மனிதனுடைய வாழ்க்கை முழுமையடைறதில்லை. அப்ப என்ன ஆகி போயிடறான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டோட்டலாவே அவன் ஜீரோ ஆகி போயிடறான். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எங்க நிறைவடையுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா திருமணம் ஆகும்போது தான் அவனுக்கு நிறைவடையுது. அப்ப அந்த திருமணம் ஆகல அப்படின்னா அவன் பிரச்சனை ஆயிடலாம். இப்படி திருமண தடை இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ள வேண்டும். குலதெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும்? இவருடைய ஜென்ம நட்சத்திர நாள்ல போகணும். ஜென்ம நட்சத்திர நாள்ல போயிட்டு இங்கிருந்து போகும்போதே 16 வகையான அபிஷேக பொருட்களை எடுத்துட்டு போகணும். எங்க ஆந்த வேலை போய் பைபாஸ்ல வாங்கிட்டு போக கூடாது. முதல் நாளே வாங்கிட்டு வீட்டில் வச்சிடணும். வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா கேரி பேக்ல இருந்துச்சுன்னா அதெல்லாம் கட் பண்ணிட்டு அழகா பாக்கு பிளேட் இந்த மாதிரி விஷயங்கள போட்டு தான் கோயிலில் கொடுக்கணும். முதல் நாளே வீட்டு பூஜை ரூம்ல வச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். தாத்தா பாட்டி இருந்தால் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது, இல்லை அப்பா அம்மா இருந்தால் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு சிதற தேங்காயை உடைச்சிட்டு அதுக்கு பக்கத்தில் நம்ம ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போகணும். ஏன்னா அவங்க தான் அந்த எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வமா இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் வழிபாடு செஞ்சுட்டு என்னுடைய திருமண வாழ்க்கையில வெளியூர்ல இருந்து ஒரு பொண்ணு நம்ம ஊருக்கு வரப்போகுது, அந்த பொண்ணு வரத்துக்கு நீங்க தான் அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு வேண்டுதலை வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இங்கிருந்து குலதெய்வ கோயிலுக்கு போகணும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பச்சரிசி மாவுல 2 விளக்கு போட்டுடணும். அந்த 2 விளக்குலையும் பாத்தீங்க அப்படின்னா 3 வகையான எண்ணெய்கள் ஊற்றணும். நீங்க காரிய தடைகள் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். அதே மாதிரி குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கணும் விளக்கெண்ணெய் ஊற்றணும். அதே மாதிரி இருக்கக்கூடிய தடைகள் விலகணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், அதுக்கடுத்து நெய், லட்சுமி கடாட்சம் கிடைக்கிறது நெய், இது 3ஐயும் கலந்து தீபம் ஏற்றலாம். தீபம் ஏற்றிட்டு அது எப்படி தீபம் ஏற்றணும்னா அது 2 விளக்குகளையும் இந்த 3 எண்ணெய்களையும் கலந்து ஊற்றிட்டு 3 வகையான திரிகள் போடுவோம். தாமரை தண்டு திரி, வாழைத்தண்டு நார் திரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சு திரி, இது 3 திரியாக திரிச்சுட்டு அதில் தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றிட்டு சம்பந்தப்பட்ட நபர், அந்த பையன் இருக்கிறாருலே, அவருக்கு பையனோ பொண்ணோ அவங்களுக்கு எத்தனை வயசு ஆகுதோ, இப்போ பார்த்தீங்கன்னா 25 வயசு ஆகுதுன்னு கல்யாணம் ஆகலாம், 25 எலுமிச்சங்கனிகள் வாங்கிட்டு அந்த கோயிலை ஒவ்வொரு முறையும் வலம் வரணும். வலம் வரும்பொழுது ஒரு எலுமிச்சங்கனியை எடுத்து அந்த மாலையாக கோர்த்து அது மாதிரி 25 கனிகளையும் அவங்க அந்த குலதெய்வத்துக்கு மாலையாக போட்டு ஒரு 25 லட்டுகள் இனிப்புகள் ஏதாவது வாங்கி நம்ம உறவுகளுக்கு தராம வெளியில இருக்கக்கூடிய மக்களுக்கு தந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக எப்படிப்பட்ட தோஷத்தினால திருமணங்கள் இல்லைனாலும் சரி ஆட்டோமேட்டிக்கா திருமணமாகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாயிரும். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதற்கு அந்த கிரகங்களோட அமைப்பு சாதகமா இருக்கும்போது இந்த விஷயங்கள் நீ செய்யவே முடியும். அது சாதகமா வரும்போது இந்த செய்தியவே நீங்க காதுல கேட்க முடியும். ஏன்னா ஒரு நிறைய விஷயங்கள் தந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சேனல் இது. அப்படிங்கும்போது இந்த விஷயங்கள் உங்களுக்கு வரணுங்கிற விதி இருக்கிறதுனால இந்த விஷயங்களை நீங்க கேட்கறீங்க. திருமணம் ஆகாதவர்களும் நிச்சயமாக இந்த வேலையை செஞ்சீங்கன்னா திருமணம் வாய்ப்பெறும். அதனால திருமணம் சார்ந்த தடை இருக்கக்கூடியவர்கள் 16 வகையான அபிஷேகம், 3 வகையான எண்ணெய்களை ஊற்றி 3 வகையான திரிகளை போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். வயதளவிற்கு நம்ம என்ன செய்யணும்னா எலுமிச்சங்கனிகளை மாலையாக தோர்த்து போட வேண்டும். அதே சமயத்தில் வயது அளவுக்கு இனிப்புகளை வாங்கி தானமாக கொடுக்கும். இதை செஞ்சு பாருங்க, நிச்சயமாக கல்யாணம் ஆயிரும். நன்றி.